ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக பவர்ஃபுல்லான என்ட்ரி எக்ஸிட் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஒரு என்ட்ரி எக்ஸிட்டை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்ற வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. காலர் டிப்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல, சரிங்களா? ஒரு என்ட்ரி எக்ஸிட் எப்படி இருக்க போகுது, கொஞ்சம் டவர் இஷ்யூனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபஸ்ட் எப்பவுமே ஒரு மந்த்லி கேண்டிலில் பாருங்கள், அப்போ அது சூட்டபுளாக ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ்னுடைய மந்த்லி கேண்டிலில் இந்த ஃபெப் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எல்லைக்கு உட்பட்டு இது எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதனால் நம்ம இது டெலீட் பண்ணிடலாம். அப்போ வீக்லிக்கு வாங்க, அடுத்தது வீக்லியில் வாங்க. வீக்லியில் வரும்போது இது ஓவராலாக இப்படி நீங்கள் போட்டு பார்க்கணும். இது ஓவராலாக ஒரு ப்ரெடிக்ஷன், சரிங்களா? இது ஓவராலாக இதனுடைய ரெஸ்டன்ட் 78ன்றது இன்ஷூட் லெவல். அப்போ வீக்லி லெவலில் நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் வாங்க. அப்போ வீக்லி லெவலில் இதை பார்த்து வீக்லி லெவலில் இந்த வாரத்துக்கு உண்டான வீக்லி லெவல் போட்டிருக்கேன், அது டே உடைய லெவலுக்கு திருப்பி மாற்றுறேன். அப்போ மாற்றும் போது உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது, சரிங்களா? அப்போ வீக்லியுடைய லோவுக்கு அப்புறம் கேண்டில் திரும்புது. அப்போ வீக்லி லோன்றது மேஜரான சப்போர்ட். இங்கே பாருங்கள், ஓவரால் உடைய டேவுக்கும் ஓவரால் உடைய வீக்குக்கும் போட்டிருக்கேன், ப்ரீவியஸ் உடைய வீக்கும் போட்டிருக்கேன், ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலுக்கும் போட்டிருக்கேன். அப்போ நல்லா ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ வீக்லி உடைய லோலேருந்து ப்ரீவியஸ் டே உடைய லோ, வீக்லி உடைய லோ ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருக்கும்போது நான் எப்படி இதில் என்ட்ரி எக்ஸிட் ஆகிறது அப்படின்ற கண்டிஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதனுடைய இப்போ ஒரு ஃபால் கொடுத்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் என்ன பண்ணும், கீழே ஆட்டோமேட்டிக்காக போகும். அப்போ போயிட்டு அப்போ ப்ரீவியஸ் டே உடைய மெயின் ஷேட்டில் இது சப்போர்ட் எடுக்குதா, அப்போ நிஃப்டி ஃபியூச்சரை பார்க்கணும், கிஃப்ட் நிஃப்டியே பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி உண்டான கேண்டில் ஃபார்மேஷன் நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய என்ட்ரி லெவலாக இருக்கணும். இந்த என்ட்ரி லெவல் இதனுடைய டார்கெட் 78ன்றது டார்கெட்டு. அப்போ உதாரணத்துக்கு இப்போ இதனுடைய லோவில் சப்போர்ட் எடுக்கும்போது அந்த ப்ரைஸு நியர்பையில் வருதா, அப்போ வீக்லியுடைய லோவில் சப்போர்ட் எடுக்கும்போது இதனுடைய சப்போர்ட் ப்ரைஸ் எப்படி வருது, அப்போ வீக்லியுடைய கேண்டிலில் பிரேக் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டுக்கு உண்டான கேண்டில் போடுது. அப்போ நான் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன், அப்போ இதனுடைய லோவை ஒரு ஸ்டாப் லாஸாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும், ரீசெண்டான வந்த லோ. அப்போ உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே எடுத்துருக்கீங்க. அப்போ இங்கேருந்து டெல்டா வேல்யூ பிரகாரம் ஒரு 40 பாயிண்ட்டு. அப்போ 40 பாயிண்ட்டு நீங்கள் ஒரு டீப் மணியில் எடுத்திங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்க இன்ட்டு. அப்போ அதனுடைய லோ என்ன ப்ரைஸ் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 230, அப்போ 0.75. அப்போ இந்த லோவுக்கு உண்டான என்ன சொல்ல வரப்போனா, இதனுடைய கிரீக்ஸ் வேல்யூவை நீங்கள் எப்பவுமே செக் பண்ணுங்கள். அப்போ அந்த லெவலில் இப்போ அதனுடைய 200 ரூபான்ற ப்ரைஸுக்கு
நேர்பையில் வருது, 230 ரூபான்ற ப்ரைஸுக்கு நேர்பையில் வருதுன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குதுன்னா இதனுடைய கேண்டிலுக்கு நேர்பையில் எஸ்எல் வச்சுக்கிட்டு இதை ட்ரையல் பண்ணணும். இதனுடைய ரெஸ்டாரண்ட்டை தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். அதே டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான லெவலில் எப்படி நம்ம பார்க்கலான்னா, இப்போ இதனுடைய லெவலில் உங்களுக்கு புரியுதில்ல நான் சொல்ல வர்றது. அப்போ எந்தெந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுக்குதோ அதை மெயின் சார்ட்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு டீப் மணியில் உள்ளே போயிடுங்க. அப்போ தான் டீப் மணியினுடைய டைம் வேல்யூலாம் கொஞ்சம் இதுவாகவே இருக்கும். எந்த இண்டிகேட்டரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. எல்லாமே இண்டிகேட்ரு முடிஞ்சதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ இது மந்த்லியில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மந்தினுடைய ஹை இதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் பண்ணும்போது 240 ரூபாய்க்கு அப்புறம் பிரேக் அவுட் பண்ணும்போது 240 ரூபாய்க்கு பிரேக் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், ஓகேங்களா? அப்போ வீக்லியுடைய லோவுக்கு, அப்போ மந்த்லியுடைய லோ வந்து 293 ரூபா, சரிங்களா? அப்போ இந்த வீக்லியுடைய கேண்டிலுக்கு போடுங்க. அப்போ எந்த இடத்துல லைன்ஸ் பெருசாக இல்லாமல் கேப் இருக்கோ அந்த இடத்துல நல்லா மூவ் ஆகும். அடுத்து டேவுக்கு வரேன். டேவுக்கு அப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கேண்டிலை இந்த ஃபெப்பு எப்படி ட்ரா பண்ணுறன்றது வீடியோவில் கொடுத்துருக்கேன். அப்போ கன்ஃபர்மேஷன் அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹையை கட் பண்ணுதுன்னா இதனுடைய ரெஸ்டாரண்ட்டாக 270 ரூபான்றது இருக்கும். அப்போ இந்த 270 ரூபா புல் பேக் ஆச்சுன்னா இந்த இடம், அப்போ நம்ம மந்த்லினுடைய கேண்டிலில் பார்க்கும்போது அதனுடைய லெவல் தெரிய இருந்ததில்ல, அந்த லெவலுக்கு அப்புறம் இப்படி ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இருங்க, மந்த்லினுடைய லோ என்ன ப்ரைஸ் பார்த்துருக்கோம், 247 ரூபா. அப்போ அந்த 247 ரூபா 250க்கு அப்புறம் மந்த்லியுடைய கேண்டில் அங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இங்கேயும் அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகும். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணுது, ட்ரெண்டு வந்து ஃபுட் சைடுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் வந்து ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணுது. அந்த ஹைக்கு அப்புறம் ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணுது. அப்போ ப்ரீவியஸ் மந்த்னுடைய லோவுக்கு அப்புறம் வருது. அப்போ ட்ரெண்டு இதிலேருந்து இது வரைக்கும் அடுத்தடுத்த ரெஸ்டாரண்ட்டு நோக்கி போகும். ஒன்லி என்ட்ரி எக்ஸிட்டுக்கு உண்டான எஜுகேஷன் பர்பஸ் கால் அவுட் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறதில்ல. அப்போ என்ட்ரி எக்ஸிட்லாம் எப்படி ஒரு ஒர்க் அவுட் ஆகுது கிரீக்ஸ் வேல்யூவோட, இப்போ கிரீக்ஸ் வேல்யூவோட நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, சரிங்களா? இந்த அடுத்தடுத்த லெவல் இதுதான் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்.